கொருடனா பிச்சைக்காரனா அப்படின்னு நினைக்கல. அவனை என்ன கூட்டிட்டு வாங்க, இயேசு கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. நான் அவனுக்கு என்ன செய்யணும் மகனே, என்னை கூப்பிட்டியல்ல, எனக்கு கண் பார்வை வேணும் ஆண்டவரே. ஆண்டவரும் கண் பார்வை கொடுத்து அவனை மகள பண்ணினார். உடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு பதில் கொடுப்பார். உங்களை யாரையும் அவர் அற்பமாய் நினைக்க மாட்டேன். நீ கிறிஸ்தவன் கிடையாது, உன் சத்தத்துக்கு நான் பதில் கொடுக்கணும் அப்படி சொல்ல மாட்டார். நீ பாவியான மனுஷன் ஆயிட்ட, நான் உனக்கு செவி கொடுக்க முடியாது சொல்ல மாட்டார். என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு இறக்க செய்யுங்க, என் மன்னித்து எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்டா போறோம், இறங்கிடுவார். உடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு இங்க நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆண்டவரை பார்த்து இயேசுவே அப்படின்னு கூப்பிடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு உங்களுக்கு உதவி தேவை, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, இன்றைக்கு உங்களுடைய காரியத்துல ஒரு விடுதலை தேவை. உங்களுடைய தனிப்பட்ட காரியம், குடும்ப காரியம், ஊழிய காரியம், உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில ஏதோ ஒரு நெருக்கம், இயேசுவேன்னு கூப்பிடுங்க. மனதில் கூட இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். இன்றைக்கு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு பதில் தருவார். கூப்பிடுறீங்களா? இயேசுவே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, யார் யார் கூப்பிடுறாங்களோ இந்த மகனுக்கு உதவி செய்யுங்க, இந்த மகளுக்கு உதவி செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்த மகிழ பண்ணுங்க. அவங்க கேட்கிற காரியத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.